ஆம்பிஷன் வந்து டாக்டராக வரணும். கஷ்டப்படுற பிள்ளைகளெல்லாம் நான் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். எத்தனை பிள்ளையா வாரியல்? நான் முதலாம் பிள்ளையா வரணும். இப்போ என்ன சொன்னால் சைக்கிள் பீல என்ன 40லேருந்து 45 46க்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வார நோக்கம் பிடிச்ச வார நோக்கம் எனக்கு பிடிச்சாமா எல்லாரும் ஓட்டு கேட்டு கேட்டு வெட்டு வாரான்கள் வீடு கட்டிட்டு முன்படி கல்ல நாட்டிட்டாங்க. ஒருவருக்கு கொடுக்க மாட்டோம். நான் போகும் எந்த சொந்த மச்சினங்காரும் பிச்சு வாங்குறவர் ஒரு காலு மேலே ஒரு கை மேலாது மூளையும் கொஞ்சம் இல்லை. நான் எந்த பாதுகாப்பில் அவரை வச்சுட்டு பராமரித்து கொண்டாமா. கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் உதவி செஞ்சு நல்ல நிலைக்கு மாற்றணும்ன்ற தொழிலை வச்சுக்கொண்டு அதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு டாக்டர் வேலையை நான் நிச்சயம் எடுத்துக்கொள்வேன். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதிக்கு வந்திருக்கின்றேன். வீடியோக்குள்ளே போக முதல் இந்த குடும்பத்தின் நிலையினை கூறுவதற்கு முன்பதாக எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. வாங்க இப்போ இந்த குடும்பத்தின் நிலையினை நாங்கள் அறியலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 3 மக்கள் இருக்கு. 3 மக்கள் இருக்கு. இவங்க 3 பேர். இவங்க 3 பேரும் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கக்கூசி இல்லாத இந்த மரப்பு வழியை நாங்கள் கக்கூசிக்கு போச்சுன்னு நாங்கள் குழி வழியை எங்களோட பிறவாய்யா அதை அறிஞ்சி வந்து எங்களுக்கு கூடாரம் கட்டி தந்துறாரு. கக்கூசி கட்டி தந்துறாரு. அதே நாங்கள் நெஞ்சை விட்டு மறக்கல நினைச்சோம். இப்போ உங்களோட மூத்தபடியான அவர் இல்லையா? அவரு தான் மூத்தபடியா. அவங்க இருந்து படிக்கிறதுக்கு இடம் இல்லை. கஷ்டம் இல்லை, இடம் இல்லை. நாங்கள் இந்த விடிஞ்ச வீட்டில் 6 பேர் தங்குற. ஆகவே அவரை கொண்டு கஜிலத்தில் சேர்த்துக்கிறேன். சுவானந்தா படித்து கொண்டிருக்கிறார். இவங்களை கொண்டு சேர்த்துக்கிறேன் யோகேஸ்வர சுவாமி இல்லத்தில் சித்தாண்டி யோகேஸ்வர சுவாமி இல்லத்தில். இவங்க 2 பேரும் தரமா படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சித்தாண்டி ஜோர் சுவாமி இல்லம் என்பது அண்மையில் நான் அரிசி பொதிகள் கொடுக்கும் போது மாரடைப்பால் மரணமான அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளும் அங்கே நின்றிருந்தாங்க. அந்த இல்லம்தான் அந்த ஜோர் சுவாமி இல்லம் என்று சித்தாண்டி இல்லம். அந்த இல்லத்திலிருந்து தான் அவங்களுக்கு லீவு கிடையாது. இன்றைக்கு சனியின் ஞாயிலும் ஒரு சின்ன லீவ் ஒன்று எடுத்து வந்து நான் கொண்டு வந்து தான் அவரை திங்கக்கிழமை அவருடைய கிளாஸ் நடக்கிற அவரை கொண்டு ஒப்படைக்க போகிறேன். ரைட். நான் காஞ்சகம் போல் எடுத்து இந்த கல்மாடு வெளியே இந்த கரத்தக்காரங்களுக்கு கொடுக்குறோம். எனக்கு அதுதான் சொல்லி அதை செஞ்சிருந்தா தான் எனக்கு சாப்பாடு. அந்த அளவில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த வீட்டில் இந்த புள்ளியை லீவாக வாரினத்தில் 6 பேர் தங்கிருந்தாங்க. இந்த மச்சினங்காரன் ஒருவனுக்கு ஒரு காலு மேலே ஒரு கை மேலே எந்த பாதுகாப்புலாம் நான் அவரையே வச்சு பராமரித்து கொண்டு வாரேன். அவரு பிச்சை வாங்குறவர். அவரு பிச்சை வாங்குறவர். எந்த மச்சினங்காரன் சொந்த மச்சினங்காரன் பிச்சை வாங்குறவர். ஒரு காலு மேலே ஒரு கை மேலே அது மூளையும் கொஞ்சம் இல்லை. நான் எந்த பாதுகாப்பு இல்லை அவரை வச்சுட்டு பராமரித்து கொண்டு மாறேன். நல்லா படிக்க புள்ளியல் உத்தியோகத்தெல்லாம் வரும். சித்தாண்டி சித்திரவேல் சுவாமி ஆனப்படி அதுக்கு உத்தியோகத்தெல்லாம் வர்றதுக்கு அது அப்படியான புடின்னு நான் பிடிச்சிருக்கிறேன். அவரை பிடிச்சிருக்கிறேன். நான் கடைசி மட்டும் விளக்கைய மாட்டேன். விளக்கைய மாட்டேன். அதுக்கிடையில் மாப்பிள்ளை எல்லாம் கேட்டு வர்றாங்க. நான் அதுகளுக்கு கொண்டுக்கும் ஆள் இல்லை. இந்த மகள் சாரை கட்டி உத்தியோகத்துக்கு போயிடுவோம் மேலே இருக்க. அதுக்கு போக நான் கல்யாணத்துக்கு விரும்புவேன். இல்லாட்டி விரும்ப மாட்டேன். நான் பட்ட கஷ்டம் எந்த பிள்ளைகள் படக்கூடாது. எந்த பிள்ளைகள் ஒழுங்காக கவர்மெண்ட் தான். நான் இந்த பிள்ளைகள் வளர்த்து கொண்டு சரியான அரசாங்க இடத்துல கொண்டு ஒப்படைக்கிறேன். நான் பார்க்க போய் நான் போய் பார்த்து வரதான் பிள்ளைய வர. நான் இங்கே ஒரு குடிவகை ஒன்றுமே கிடையாது. கூட்ட நாட்டம் ஒன்றும் கிடையாது. நான் செய்த தொழில் மூலம் கூலி தொழில்தான். இன்றைக்கும் கூலி தொழில் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீங்க முதல் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? நான் இப்போ ஓஎல் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஓஎல் எம்எம்பி பாடசாலையில நல்லா படிச்சு கொண்டிருக்கிறேன். இங்க கஷ்ட நிலைமை காரணமாக ஜோசாமி இல்லத்துல நின்று படிக்கிறேன்.
என்னன்னு சொன்னா ஜோசுவாமி சிறுவர் இல்லத்துல இருந்து படிக்கிறாங்க. ஆனா சரியான கட்டிக்காரி. இப்ப எத்தனையாம் வகுப்பு மணி படிக்கிறீங்க? 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எத்தனையாம் பிள்ளையா வாரீங்க? முதலாம் ஆள வர. முதலாம் ஆள வார. பாத்தீங்கன்னா சித்தாண்டி என்ன ஸ்கூல் அது? மந்தாரமுலை மத்திய மகா வித்தியாலயம். மந்தாரமுலை மத்திய மகா வித்தியாலயம் என்றது கிட்டத்தட்ட சித்தாண்டில இருந்து அங்கால சந்திவழி இந்த பக்கம் கொம்மாவூர வரையிலான மாணவர்கள் வார அந்த பாடசாலை தான் அது. அந்த எம்எம்பி என்ன அது வந்து ஒரு சரியான போட்டி மிக்க பாடசாலை. நல்ல செல்வந்தர்கள், அதே போல நல்ல படிப்பு, அதாவது பெற்றார் நல்ல அரச உத்தியோகத்தில் உயர் அதிக அரச உத்தியோகத்தர் பிள்ளைகள் உட்பட செல்வந்தர் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது அந்த பாடசாலை. அந்த வகுப்புல எத்தனை பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க? 25 பிள்ளைகள். 25. எத்தனை இதா பிரிச்சிருக்கிறாங்க? அது 6 டிவிஷனா 6 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. நீங்க வகுப்புல முதலாம் ஆள வாரா இந்த பிள்ளை. நான் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த நான் கஷ்டப்பட்ட என்னன்றத முழுதாவே நான் உணர்ந்து படித்தேன். அதனால நான் நல்ல நிலைக்கு படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும்ன்ற அந்த ஆசை. நான் டாக்டரா வந்து நிறைய நோயாளர்களை எல்லாம் நான் நல்ல நிலைக்கு எடுக்கணும். அதோட எதிர்காலத்துல கஷ்டப்படுற குடும்பங்களை எல்லாம் நான் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். கஷ்டப்படுறதே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு நல்ல நிலைக்கு மாற்றணும்ன்ற தொழிலை வச்சுக்கொண்டு அதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டர் வேலையை நான் நிச்சயம் எடுத்துக்கொள்வேன். பிள்ளைகளெல்லாம் நான் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். நீங்க எத்தனை பிள்ளையா வாரியல்? நான் முதலாம் பிள்ளையா வரணும். முதலாம் பிள்ளையா வரணும். எத்தனை பிள்ளைகள் வகுப்புல ஹாஸ்டல்ல நிக்கிறாங்க? நஞ்சத்திய வறுமநிலை காரணமாக சித்தாண்டி ஜோசாமி சைவமகள் இல்லத்திலிருந்து படிச்சு கொண்டிருக்கிறேன். நாங்க கனகாலமா சரியான கஷ்டத்துலதான் இருந்தோம். வீடொன்று தான் எங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்குது. நான் வந்து ஜோசாமி சைவம் இல்லத்தில் படிக்கிறேன். என்ன வார நோக்கம்? புலிசா வார நோக்கம் எனக்கு. புலிசா வார அம்பிஷன் எனக்கு. வறுமையிலே காரணமான ஜோசாமி படிக்கிறேன். வித்தியாலயத்தில் படிக்கின்றேன். எனக்கு எதிர்கால அம்பிஷன் ஒரு அதிபரா வரணும். எனக்கு கடும் மன வேதனையாக இந்த பிள்ளைகள படிப்பை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் இந்த படிப்பு இந்த ஜீவன் இந்த கூட்டுக்குள்ளே இருக்கும் மட்டும் இந்த பிள்ளைகள்லாம் படிப்பித்தான் ஆகுவேன். என்ன பார்த்தா ஒரு மாதிரி தான் நான் இருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு வீட்டுக்கு மாதிரி ஒரு அரசியல்வாதி எல்லாம் எல்லாரும் ஓட்டு கேட்டு வெட்டு வாரான்கள். வீட்டு கட்டிட்டு முழுப்பெரு கல்லன் ஆக்கிதான். ஒருவருக்கு கொடுக்க மாட்டான் நான் போட்டு முழுப்பெரும் கல்லன் ஆக்கிதான். அவனவன் கூடிய வீட்டு அவனவன் கதிரையில போய் வரலான்டா. நீ யாரு நான் யாருன்றதான் இப்போ வாரான். ஒரு நாய்க்கும் கொடுக்க மாட்டேன். இந்த சிவரு வெடிக்கிறத பாருங்க ஐயா. இந்த சிவரு வெடிச்சு இந்த அந்த அப்படியே விழ பார்க்குது. விழுந்தா இதுக்குள்ள கிடக்குற ஆக்கள் முழுப்பெரும் சாகராக்கத்தான். இந்த ஓடுகள் மரம் தண்ணியெல்லாம் உளுந்து கைமரம் எல்லாம் உளுந்து ஆக்கள் சாகராக்கத்தான். இந்த அந்த சிவரு அப்படியே உள்ள போகுது. இந்த சிவரு அப்படியே உள்ள போகுது. இந்த வடிக்கு வந்து பாருங்க. இந்த வடிக்கு வந்து எங்களுக்கு கரண்ட் ஒன்றும் கிடையாது. இந்த சிவரு சேர் அப்படியே உள்ள போகுது. இந்த சிவர் அப்படி இந்த அன்னைக்கு படிச்சு இந்த அன்னைக்கு பாருங்க படிச்சு இந்த சிவர் அப்படியே இடிஞ்சு விழுந்தா இந்த கைமரம் இந்த ஓடெல்லாம் விழுந்து என்ன இந்த ஆக்கள் தப்பலாது. அந்த அளவில் நாங்கள் இருந்து வாழ்றோம். அந்த அளவில் நாங்கள் இருந்து வாழ்றோம். என்ன உங்களோட ஒரு அணிக்கிரகம் கிடைச்சா எங்களுக்கு ஒரு வீடு வந்து கிடைக்கும். நீங்களும் எனக்கு பிரகாசப்படுறீங்க. உங்களோட வீட்டை பற்றி நீங்கள் கடுமையாக பிரகாசப்பட்டு கொண்டு வாங்கிட்டு எங்களுக்கு இதுதான் வீடு. எங்களுக்கு கரண்ட் எதுவும் கிடையாது. இதில் தான் இந்த ஏழாதவர் படுக்கிறேன். இப்போ பிச்சை வாங்க போயிட்டாரு இதுதான் படுக்கிறவர். இந்த ஏழாதவர் இது இல்லை இதெல்லாம் படுக்கிறவர்.
அவருக்கு ஏலா இதெல்லாம் படுக்க சாப்பாடு கொடுத்தா படுக்கிறோம். ஒரு டாக்டரா வரணும்னு விருப்பப்படுறா, கட்டாயம் வருவாயன்னு சொன்னா முதலாம் பிள்ளையா வாரா, நல்ல கட்டிக்காரி. நான் ஒரு கஷ்டப்பட்ட நான் முன்ன வரும், என் குடும்பம் முன்னேற்ற வேணும், தன் குடும்பத்தை முன்னேற்ற வேணும் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறா. அதே போலதான் இவையும் நல்ல கட்டிக்காரி, முதலாம் பிள்ளையா வாரவ. இவரும் நல்ல கட்டிக்காரி. மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பாடசாலையில், பிரபலியமான பாடசாலையில் 10க்குள்ள வாரா, முதலாம் இடத்திலிருந்து 10ஆம் பிள்ளைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறபடியே தான் இவங்க 2 பேரும் தான் தாயும் தகப்பனும். இப்படித்தான் செல்வத்தோட பிறந்தாலும், இப்படிதான் டாக்டர் இன்ஜினியர் யாருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த பிள்ளை படித்து முன்னுக்கு வர மற்றும் அதோட ஒரு வைராக்கியமும் அந்த பிள்ளைகளுக்கு வர வேணும். அது இந்த குடும்பத்துக்கு நிறைஞ்சிருக்குது, இந்த பிள்ளைக்கு நிறைஞ்சிருக்குது. எனவே இந்த பிள்ளைகள் கல்வியில் முன்னேற வேணும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன். அதற்கான உதவியையும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல் இந்த குடும்பத்துக்கான ஒரு தரமான ஒரு நிரந்தரமான ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது. யாராவது முன் வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வேணும் ஐயா. சைக்கிள் கிளாஸுக்கு போகிறதுக்கு சைக்கிள் இல்லை. சைக்கிள் வேணும். பழைய சைக்கிள் இருந்தாலும் பரவாயில்ல ஐயா. ஒரு பழைய சைக்கிள் என்றாலும் பரவாயில்லையா, என்ன இது இப்போ அதுக்கும் இல்லாத அளவில் இருக்கு. இல்லாத அளவில் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ திங்கக்கிழமை போகிறார்கள் ஆசைக்கு. அதுதான் நான் பல யோசனையிலையும் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். இல்லத்துக்கார ஆளுகிட்டே ஒரு சைக்கிள் கேட்டுப்போம்ன்ற நினைப்போடையும் இருக்கிறேன். அது கிடைச்சிதுன்னா இது தேவையில்லை, அது கிடையாதுன்னா ஒரு கதியும் இல்லாத இப்போ நான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன சொன்னால் சைக்கிள் வீல என்ன 40லேருந்து 45, 46க்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். நாங்கள் கடைசியாக வாங்கினா அப்படி தான் 42க்கு வாங்கினாங்க. ஒரு பழைய சைக்கிள் இருந்தால் உழவுக்குள்ளே இருந்தா ஐயா வாங்கலாம். ஒரு 20க்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பழைய சைக்கிள் வாங்கலாம் ஐயா. ரைட். உங்களிருந்து வருகை தந்திருந்த எங்களுடைய கலைவாணி அம்மா இங்கே வந்து பல உதவிகளை செய்திருந்தாங்க. அவங்க மூலமாக அவங்களோட பிறந்த நாள் மே 1 1ஆம் தேதி கலைவாணி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கலைவாணி அம்மா எங்களுக்கு 60,000 ரூபா பணத்தினை அனுப்பியிருந்தா. அந்த 60,000 ரூபாயையும் இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு புது சைக்கிள் வாங்கி மீதி காசி அவரது கல்வி செலவுக்காக வச்சுக்கொள்ள சொல்லி. நீங்க ரைட். எவ்வளவு இருக்கு நன்றி பாருமனே. 60,000 இருக்கின்றது. சந்தோஷமா இப்ப உங்களுக்கு ஐயா? சந்தோஷம். சைக்கிள் வாங்குவோம். என்ன சொல்ல வாருங்க, அன்றைக்கு வந்தாங்களே இங்க அந்த அம்மா தான் 60,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க அந்த அம்மா? சரி, இந்த அம்மாக்கு என்ன புறவி என்றுதான் நான் சொல்றேன். தெய்வ புறவி. இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்த அந்த பொம்பளை ஆம்பளையும் தெய்வ புறவி என்றதான் நான் ஏற்றுக்கொள்றேன். அவங்க 2 பேரும் உண்மையும் தான். நான் இல்லை, அவங்க தாரத்தை தான் செய்தேன். இது ஏதோ வெளிநாட்டில இருந்து கஷ்டப்பட்டு தார காசு வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கறது அந்த வேலை, சரியா கொண்டு வந்து கொடுக்கறது. சரிதானே தம்பி? சொல்லு, அந்த அம்மாக்களுக்கு என்ன சொல்ற? அந்த அம்மாக்களுக்கு எனக்கு தூரத்தில் வகுப்புக்கு போகிறதுக்கு, மேலதிய வகுப்புக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்குறதுக்கு 60,000 ரூபா பணம் தந்ததுக்கு அவைக்கு என்னுடைய கடவுளை 2 கைகளையும் கூப்பி வணங்குவது போல் அந்த அம்மாவை 2 கரங்களும் கூப்பி வணங்குகின்றேன். நன்றி. உங்களுக்கு சந்தோஷமா சைக்கிள் கிடைச்சது? அண்ணாக்கு சைக்கிள் கிடைச்சதுல மிகவும் சந்தோஷம். அந்த அம்மாக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் தான். டாக்டர் தான். டாக்டரா வரணுமா? ஏதாவது இடையில தட்டுப்பட்டா, படிப்பு செலவு ஏதாவது தட்டுப்பட்டா நாங்கள் அதை செய்வோம். நீங்கள் எனக்கு அந்த ஃபோன் நம்பர், உங்கள்கிட்ட ஃபோனும் இல்லை, ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கிறேன். என்னம்மா போலீஸுக்காரம்மா? இவ போலீஸா வரப்பறா. வாழ்த்துக்கள். நீ போலீஸாவா? நீ விரும்பினதவா? நீ போலீஸாவே வா. ரைட். நன்றி கலைவாணி அம்மா. இதே